වනකම් ඉතිං අපි තමුන්නාන්සෙල හම්බුවෙන්න ආවේ මේ ප්‍රදේශයේ ජීවත් වෙන දීවර ජනතාවට විශේෂ අවශ්‍යතාවයක් තිබුණු මේ දීවර වරායේ සංවර්ධන වැඩ කටයුතු ආරම්භ කිරීම සඳහා அனைவருக்கும் வணக்கம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நேரத்திலே உங்களை சந்திக்க வந்தது உங்களுக்கு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருந்த இந்த துறைமுகத்தின் அபிவிருத்தி அந்த பணிகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். අපි දන්නවා පහුගිය මහමැතිවරණයේදීත් පහුගිය ජනාධිපතිවරණයේදීත් මේ ප්‍රදේශවල ජනතාව මේ ආණ්ඩුව ගොඩනගා ගැනීම සඳහා විශාල සහයක් දැක්වුවා. எங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அந்த அனைத்து தேர்தல்களிலுமே உங்களது மிகப்பெரிய பங்களிப்பை இந்த அரசாங்கம் அமைப்பதற்காக நீங்கள் வழங்கினீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். ඈත් වෙලා හිටපු අපි බෙදිලා හිටපු අපි එකතු කරපු තීරණාත්මක අවස්ථාව බවට ඒ මහමැතිවරණය පත් වුණා. ஒரு தூரமாக இருந்த எங்களை பிரிந்திருந்த எங்களை மீண்டும் நாங்கள் ஒன்று சேர்வதற்காக அந்த தேர்தல்கள் காரணமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகின்றோம். අපි හමුවේ තිබෙන අභියෝගයත් අපි විසින් කළ යුතු දේත් අපේ මේ එකතු වීම තවත් ශක්තිමත් කරගත යුතුයි. අපේ දරුවන් කවදාවත් බෙදෙන්නේ නැති රටක් බවට අපි පත් කරගත යුතුයි. எங்களால் செய்ய இருப்பவையும் உங்களுக்கு தேவையான அனைத்துமே செய்வதற்காக நாங்கள் இவ்வாறு சேர்ந்திருப்பது மிகவும் சால பொருத்தம் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே போன்று நாங்கள் இனி ஒருபோதும் பிரிவதற்கு இடமளிய மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கூற வேண்டும். අපේ ආණ්ඩු විශාල වෙහෙසක් දරනවා. උතුර දකුණ නැගෙනහිර ભેදකින් තොරව අපි ඔක්කොම එකතු වෙච්ච රටක්. එම රටේ ජනතාවගේ ප්‍රශ්න විසඳීම සඳහා විශාල වෙහෙසක් දරමින් තිබෙනවා. ஆகவே நாங்கள் எங்கட பக்கத்தாலேயும் மிகவும் பாரிய ஒரு முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் பிரியாமல் இருப்பதற்கு இலங்கையில் இருக்கும் வடக்கு தெற்கு கிழக்கு மலையகம் போன்ற அனைத்து பகுதிகளும் மீண்டும் நாங்கள் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்ற அந்த பாரிய முயற்சியிலே நாங்கள் தொடர்ந்தும் இருக்கின்றோம். එහිදී අපි විශේෂයෙන්ම උතුරේ ජනතාව මුහුණ දී තිබෙන ආර්ථිකමය ගැටලු ගැන අපි විශාල අවධානයක් යොමු කරලා තිබෙනවා. இதிலே நாங்கள் விசேடமாக இந்த வடமாகாண மக்கள் கொடுக்கும் பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பாக கூடிய கவனம் நாங்கள் செலுத்தி வருகின்றோம். විශාල කුෂිකර්මාන්තයේ යෙදෙන ජනතාවක් උතුරු පළාත ජීවත් වෙනවා. விசேடமாக விவசாயத்தில் ஈடுபடும் பல்வேறு மக்கள் இந்த வடமாகாணத்திலே காணக்கூடியதாக இருக்கு. ඔවුන්ට අවශ්‍ය වෙන ඉඩම්වල අයිතිය අපි ලබා දී යුතු තිබෙනවා. அவர்களுக்குரிய காணி உரிமையை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. යුද්ධයේ අවශ්‍යතාවය වෙනුවෙන් විශාල ඉඩම් ප්‍රමාණයක් පවරගෙන හමුදා කඳවුරු පිහිටලා තිබුණා. அந்த யுத்தம் காரணமாக பல காணிகளை அரசாங்கத்திற்கு அல்லது பாதுகாப்புக்கு தரப்பு எடுத்து அந்த முகாம்களை அமைத்திருந்தார்கள். තවදුරටත් අපේ රට යුද අනතුරක් නැහැ. தொடர்ந்தும் எமது நாட்டிலே ஒரு யுத்த சூழல் அல்லது யுத்த அபாயம் எங்களுக்கு இல்லை என்று நம்புகின்றோம். යුද්ධයක් ඒවි කියලා ඉතාමත් විනාශකාරී අපේක්ෂාවෙන් අපි මේ ඉඩම් තබා ගත යුතු නැහැ. ஒரு யுத்தம் மீண்டும் வரும் என்ற அந்த எதிர்பார்ப்போட அந்த காணிகளை நாங்கள் வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லை. අපේ ආණ්ඩුව වැඩ කරන්නේ යුද්ධේනක වළක්වන්න. எமது அரசாங்கம் பணிபுரிவது இந்த யுத்தம் ஒன்று வருவதை தடுப்பதற்காக. සමහර ආණ්ඩු සැලසුම් කරේ යුද්ධ එනවා කියලා හිතාගෙන ඉඩම් තියාගෙන ඉන්න. சில அரசாங்கங்கள் திட்டமிட்டது மீண்டும் ஒரு யுத்தம் வரும் என்ற நோக்கில் அந்த காணிகளை வைத்திருந்தார்கள். ඒ නිසා නිදහස් කළ හැකෑම පාරක්ම ஆகவே திறந்துவிடக்கூடிய அனைத்து பாதைகளையும் නිදහස් කළ හැකි හැම ඉඩමක්ම விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் අපි ජනතාවට ලබා දෙන நாங்கள் மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ඒ වගේම அதே போன்று උතුරේ ජනතාවගේ ප්‍රධාන ආදාය මාර්ගයක් තමයි දීවර රස්සාව. அதே போன்று இந்த வடமாகாண மக்களின் ஒரு பிரதான ஒரு வருவாயாக இருக்கின்றது இந்த கடற்தொழில் துறை ඒ எடுத்து. දීවර කර්මාන්තයේ දෙන ජනතාවට අවශ්‍ය වන පහසුකම් සැලසීම රජයේ වගකීම. அந்த கடற்தொழிலாளர்களுக்கு தேவையான அந்த வசதிகளை செய்து கொடுப்பதும் அரசாங்கத்தின் ஒரு ඒ பொறுப்பாகும். අනුව තමයි මේ දීවර වරාය
තුන්වෙනි අධීර සංවර්ධනය කිරීම සඳහා අපි සැලසුම් කරලා තිබෙන්නේ. அதற்காக அதன் வாயிலாகத்தான் இந்த கடற்தொழில் இந்த இறங்குத்துறை மூன்றாம் அந்த தரத்தை நாங்கள் மேம்படுத்துவதற்காக திட்டமிட்டிருக்கு. அதே போன்று எமது கடற்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்யும் அந்த வெளிநாட்டு கடற்தொழிலாளர்களிடமிருந்து நாங்கள் இந்த கடற்பரப்பை பாதுகாக்கவும் வேண்டும். විශේෂයෙන්ම අපේ දීවර ජනතාවට ඉතා වැදගත් ස්ථානය තමයි කච්චතු දූපත. விசேடமாக எமது கடற்தொழிலாளருக்கு மிக முக்கியமான ஒரு இடம்தான் இந்த கச்சத்தீவு என்பது. අද විශාල සංවාදයක් කච්චතු දූපත කේන්ද්‍ර කරගෙන ගොඩනැගිලා තිබෙනවා. இன்று மிகப்பெரிய ஒரு கருத்தாடல் ஒன்று இந்த கச்சத்தீவை அடிப்படையாக கொண்டு முன்னுக்கு வந்திருக்கின்றது. මම අද හවස කච්චතු දූපතට ගිහිල්ලා එම දීවර ජනතාව මුණ ගැහිමට බලාපොරොත්තු වෙනවා. நான் இன்று மாலை பொழுதிலே கச்சத்தீவுக்கு சென்று அந்த கடற்தொழிலாளர்களை சந்திக்க நான் எதிர்பார்க்கின்றேன். අපේ භූමිය எமது நிலம் දූපතක්ද ஒரு தீவா මහ මුහුදද அல்லது கடற்பரப்பா අහසද அல்லது வானமா ගොඩබිමද அல்லது நிலப்பரப்பா ආරක්ෂා කිරීම பாதுகாப்பது මතු අනාගතයට ආරක්ෂා කොට ලබා දීම எதிர்கால பரம்பரைக்கு அதை பாதுகாத்து வழங்குவது අපේ වගකීම. எமது பொறுப்பாக இருக்கின்றது. ඒ වගකීම ඉටු කරන්න අපි බැඳී සිටිනවා. அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாங்கள் மேலே அடிபணிந்திருக்கிறோம் அல்லது கட்டுப்பட்டு இருக்கின்றோம். අපේ මුහුද අපේ ජනතාව වෙනුවෙන් எமது கடற்பரப்பை எமது மக்களுக்காக, අපේ දූපත් අපේ ජනතාව වෙනුවෙන් எமது தீவுகள் எமது மக்களுக்காக, අපේ ගොඩබිම අපේ ජනතාව වෙනුවෙන් எமது நிலப்பரப்பு எமது மக்களுக்காக, අපේ අහස අපේ ජනතාව වෙනුවෙන් எமது வான்பரப்பு எமது மக்களுக்காக කිසිදු බලපෑමකට යටත් නොවන බව ඔබට කියන්න කැමතියි. எந்த ஒரு அழுத்தத்துக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கூற விரும்புகின்றோம். අපි බෙදෙන්න ඕනද? நாங்கள் பிரிய வேண்டுமா? අපි යුද්ධ කරගන්න ඕනද? நாங்கள் யுத்தம் செய்து கொள்ள வேண்டுமா? අපි එක රටේ ඉපදිච්ච මිනිස්සු. நாங்கள் அனைவருமே ஒரு நாட்டில் பிறந்த பிரஜைகள். අපි එකට ඉන්න රටක් හදන්න ඕන. நாங்கள் அனைவருமே ஒன்றாக வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்ப විශේෂයෙන්ම வேண்டும். යාපන පුස්තකාලය ගිනි තැබීම விசேடமாக யாழ் நூலக சாலை தீயிட்டு கொளுத்திய சம்பவம் අපේ රට ඉතිහාසයේ ඉතාමත් පාපමීය කළු පැල්මක්. எமது நாட்டு வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு பாவித்தனமான ஒரு செயலாக இருக்கிறது. ඒ කිසිසේත්ම ඉතිහාසයේ කවදාවත් සාධාරණ කරන්න පුළුවන් එකක් නෙවෙයි. அந்த சம்பவத்தை வரலாற்றில் ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது. මා දන්නා උතුරේ ජනතාව எனக்கு தெரியும் வடமாகாணத்தில் உள்ள மக்கள் පුස්තකාලයට ඇතුළුනේ සෙරෙප්පු සපත්තු ගලවලා. நூலக சாலைக்கு நுழையும் போது செருப்புகளை கலட்டி வைத்து தான் நுழைவோம். සාමාන්‍යයෙන් ආගමික ස්ථානවල තමයි එහෙම ඇතුළු වෙන්නේ. வழமையாக ஒரு மதஸ்தலங்களுக்கு தான் அப்படி நாங்கள் ඔබ එහෙම ඇතුළුණු පුස්තකාලය அவ்வாறு பயணித்த ஒரு நூலக சாலை මේ ජාතිවාදී ගිනිදැල් විසින් ගිනි තබා විනාශ කරා. இனவாதிகளின் தேவைக்கேற்ப அதை தீயிட்டு கொளுத்தப்பட்டது. ඒවා ඉතිහාසයේ කවදාවත් அதை வரலாற்றிலே ஒருபோதும் සමාව නොදී හැකි වැරදි බවට පත් වෙලා තිබෙනවා. மன்னிப்பு வழங்க முடியாத தவறுகளாக இருக்கின்றது. කළු පැල්ලම් බවට පත් වී තිබෙනවා. கரும் புள்ளிகளாக மாறி இருக்கிறது. අපි උත්සාහ කරනවා நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம் ඒ තත්ත්වය එනකොට අලුත් තත්ත්වයක් ඇති කරන්න. அந்த நிலைக்கு பதிலாக புதிய ஒரு நிலைக்கு அதை கொண்டு வருவதற்கு. අපි මේ අවුරුද්දේ நாங்கள் இந்த வருடம் යාපන පුස්තකාලයේ අවශ්‍යතා සැපිරීම සඳහා யாழ் நூலக சாலையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக රුපියල් කෝටි 10ක් වෙන් කරා. 10 கோடி ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். ඒ සංවර්ධනයට කටයුතු ආරම්භ කරලා තිබෙනවා. அந்த அபிவிருத்தி வேலைகள் இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது. අපිට අවශ්‍යයි පැරණි ඉතිහාසයෙන් අත්දැකීම් අරගෙන எங்களுக்கு தேவை பழைய வரலாற்றிலே இந்த படிப்பினைகளை பெற்று පැරණි ඉතිහාසයෙන් පාඩම් ඉගෙනගෙන பழைய வரலாற்றிலிருந்து படித்துக்கொண்டு යලි එවැනි තත්ත්වයක් අපේ රටේ ඇතිවීම වළක්විය යුතුයි. மீண்டும் ஒரு முறை அந்த நிலை வராமல் இருப்பதற்கு நாங்கள் செயல்பட வேண்டும். සමහර අවස්ථාවල சில சந்தர்ப்பங்களிலே මේ මහ පොළව හාරනකොට இந்த நிலத்தை தோண்டும் போது අපේම මිනිස්සුන්ගේ ඇට සැකිලි හම්බ වෙනවා. எமது நாட்டு மக்களுடைய எலும்பு கூடுகள் දැන් கண்டறியப்படுகின்றன. ආందోලනයේ තුරුදී තිබෙනවා චෙම්මනි මිනිවල. இப்பவும் சில கருத்துக்கள் அதற்கு பதிலாக அதற்கு ஈடாக வந்து கொண்டிருக்கின்றது. අපි ඒ පිළිබඳ විධිමත් විමර්ශනයක් ආරම්භ කරලා තිබෙනවා. அதற்காக நாங்கள் ஒரு உரிய முறையிலான ஒரு விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றோம். අපිට සංගවන්න කිසි දෙයක් නැහැ. எங்களுக்கு ஒழிப்பதற்கு ஒன்றுமே இல்லை.